நள்ளிரவு 12:03 காடு நடுவே ஒரு பழைய கிழிந்த காகிதம் காற்றில் பறந்து வந்து ஒரு கல்லின் மேல் விழுகிறது. காகிதத்துல எழுதப்பட்டிருக்கும் ஒரே ஒரு வரி, என்ன படிச்சவங்க என் உலகத்துக்கு வரணும். காகிதம் ரத்த கலர்ல ஒளிர ஆரம்பிச்சுது. அங்கேயே வருது ஒரு பையன், அருண். மொபைல் லைட் ஒண்ணுதான். மழை நனைத்து அவன் முகம் சலசலப்பா இருக்கு. அவன் காகிதத்தை எடுக்கிறான், துடி துடி படிக்கிறான். அந்த வரி படிக்கலதோடே காற்று நிக்குது, காடு ஒடுங்குது போல. அருண் காகிதத்தை கீழே போடுறான். அதுதான் தவறு. காகிதம் கீழே விழலை. திடீர்னு காகிதத்திலிருந்து ஒரு நீண்ட கை வெளியே வருது. விரல்கள் கருப்பு, நகம் நீள நீள. அந்த கை அருணின் காலை பிடிக்கும். ஓ, யார் இது? காட்டுல யாரும் இல்ல. அந்த கை மெதுவா இழுக்குது. அவன் பாதத்தில் குளிர் ஏறுறது. பின் காகிதத்திலிருந்து ஒரு முகம் எழும்புது. கண்கள் வெள்ளை, வாய் கிழிஞ்சது, பற்கள் கூர்மா. அது பேசுது. நீ என் பெயரை வாசிச்சே, இனி நீ என் உலகத்துல. என்ன உலகம்? நாம் போகிறதானா? பூதப்பதம் உலகம். உயிரோட போக முடியாத இடம். காகிதம் அருணை உள்ளே இழுக்குது. அருண் முழுசா காகிதத்துக்குள்ள போயிடுறான். காகிதம் நிலத்துல விழுது. மழை தெரிக்குது. அந்த காகிதத்துல புதிய ஒரு வரி எழுந்திருக்கும். அடுத்தவன் யார்? காகித உலகம். அருண் கண்கள் திறக்கிறான். அவன் நின்ன இடம் காடில்ல. ஒரே இடம் முழுக்க இரத்த சிவப்பு நிறமான பனி. மண்ணே காகிதம் மாதிரி சலசலப்பா இருக்கு. அவன்கிட்ட குரல் கேக்குது, உன் உலகம் இனி இதுதான். அருண் பின்னால திரும்புறான். பூதம் அங்க நின்னு இருக்குது. முகம் கிழிஞ்சது, கண்ணு இல்ல. ஆனா சத்தம் மட்டும் அதே. கண்ணாடி சத்தம். திடீர்னு கடச்ச சத்தம். காகித உலகத்துல பெரிய கண்ணாடி மாதிரி சுவர்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அருண், என்ன சத்தம் இது? யார் வருது? பூதம் மெதுவா சொல்லுது, காகித உலகத்துல நான் மட்டும் இல்ல, நீயும் ஏன் வேட்டையாடணும் ஆகணும். அருண் பின் செல்றான். நிழல் ஓடும். தூரத்துல யாரோ ஓடுற சத்தம். காற்று நிக்குது. நிழல் மட்டும் 3 வடிவம் மாறுது. அது மனித நிழல் இல்லை. அது கிறுக்கல் மாதிரி காகிதத்துல வரைக்கும் கருப்பு பென்சில் ஓவிய நிழல். அருண் கண்ணு பெரிச்சு பாக்குறான். அந்த நிழல் அவன் பக்கம் ஓடுறது. காகித நிழலின் தாக்குதல். அந்த நிழல் அவனை கடக்கும்போது அவன் கை திடீரென்னு காகிதமாக கிழிஞ்ச மாதிரி வெடிக்குது. அருண் கத்துறான், ஏய், என் கை, என் கை. பூதம் சிரிக்குது. இந்த உலகத்துல ரத்தம் வராது, காகிதமே கிழியும். அருண் கை மீண்டும் கட்டாயம் ஒட்டிக்கிட்டு உருவம் ஆகுது. ஆனா வலி போகல. பூதத்தின் ரகசியம். அருண், நீ என்னை ஏன் கொண்டு வந்த? பூதம் மெதுவா முன்னே வருது. நான் ஒருத்தனாக இந்த உலகத்தில சிக்கி போயிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட, நான் வெளியே போக முடியும். அருண், அப்படின்னா நான் இங்கே என்ன? பூதம், நீ என் இடத்துல புதிய பூதமாகற. அவனின் நெஞ்ச நிறுத்துற. கடைசி நம்பிக்கை. அந்த நேரம் காகித மண்ணின் அடியில் ஒளிச்சரம் பளிச்சுன்னு ஒளிருது. அது தரையல்ல, அது ஒரு வாசல் போல இருக்கு. அருண் அதை பாக்குறான். பூதம் உடனே கத்துறது, அங்கே போகாதே. ஆனா அருண் ஓடுறான் அந்த ஒளி பக்கம். வாசல் அவன் காலடியில திறக்குது. காற்றவன உழுசா இழுக்குது.